பாருங்க, கஸ்டமர் தான் நமக்கு எல்லாம். ஓகே சார். அவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும் உங்களுக்கு தெரியாதா? இல்லை சார், அவர் மாற்றி மாற்றி பேசுகிறார் சார். இருக்கட்டும், கஸ்டமர் இஸ் ஆல்வேஸ் ரைட். முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. போங்க, போய் அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை எடுத்துட்டு வாங்க. ஓகே சார். தமிழ், நம்ம சிபியா இது இவ்ளோ மாறிட்டான்? எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு ஜனமா. ரீசன்ட் டைம்ல அவரு நிறையவே சேஞ்ச் ஆயிட்டாரு. இதுவே பழைய சிபி சாரா இருந்திருந்தா இந்நேரம் அந்த கஸ்டமரோட சண்டை போட்டிருப்பாரு. சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு போய் வெளியே தள்ளி இருப்பாரு. என்ன சார், யார் நீங்க? என்ன வேணும்? அதான் ஹோட்டல்ல அவ்வளோ இடம் இருக்குல்ல, அங்க போய் உட்கார வேண்டியதானே. கொஞ்சம் எழுந்துருங்களேன். எதுக்கு? எழுந்துருங்க சார். என்ன? கொஞ்சம் அங்கே வரீங்களா? எங்க கூப்பிடுறீங்க? வாங்க சார். என்ன பண்ணிட்டு இருக்க? இருங்க சார், சொல்கிறேன். சார் வாங்களேன் ப்ளீஸ். வாங்க வாங்க. இப்போ எதுக்கு சார் என்ன இங்கே கூப்பிட்டு வந்தீங்க? ஏய் மா, எவ்வளோடா கொடுத்தாங்க? ஆ, வந்துட்டேண்ணே, இங்கே தான் இருக்கேன். சரிண்ணே சரிண்ணே, ஒன்றும் கவலைப்படாதண்ணே, நான் பார்த்துக்கிறேண்ணே. காசு வாங்கிட்டேன்ல, நான் பார்த்துக்கிறேன். பாப்புலரான ஜெனா ஃபுட்ஸை பற்றி கேவலமாக என் ஃபுட் பிளாக்ல போட்டு சும்மா கிளின்னு கிழிச்சிடறேண்ணே. ஒன்றும் கவலைப்படாதண்ணே. அந்த பையன் ரொம்ப திறமையானவனா இருக்கான்ல? ஆமா ஜனமா. நேர்மையானவனாவும் இருக்கான். சரியான விஷயத்துக்கு குரல் கொடுக்கறான். இவ்ளோ திறமையான பையன் இப்படி ஒரு போஸ்டிங்ல இருக்கிறது நல்லாவா இருக்கு? அவனோட மொத்த திறமையையும் நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டாம்? கண்டிப்பாமா. அதான் நான் அவனுக்கு ப்ரமோஷன் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். ஆனா என்ன ஆனா? இல்ல, சிபி சாருக்கு அவனை சுத்தமா பிடிக்கல. அதான். அது எனக்கு தெரியும் தமிழ். ஆனா அதுக்காக திறமைக்கு மரியாதை கொடுக்காம இருந்துட முடியுமா? நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன். சரிங்கம்மா. பிரபு வர சொல்லு. ஹாய் பிரபு. ஜனாமா உங்களை கேபினுக்கு வர சொன்னாங்க. யா, ஓகே வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேம். கம் இன். சொல்லுங்க மேம், வர சொல்லியிருந்தீங்களா? பட்டு பட்டுன்னு உங்களுக்கு கோவம் வருது? எங்க தப்பு நடந்தாலும் தட்டி கேப்பீங்களா? தப்புன்னு கண்ணுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே கடந்து போக தெரியாது மேம். ஆரம்பத்துல இருந்தே அப்படியே வளர்ந்துட்டேன். வெரி குட். அப்படிதான் இருக்கணும். உங்களுக்கு இருக்க ஸ்மார்ட்னஸ்க்கும் சின்சியாரிட்டிக்கும் நீங்க இருக்க வேண்டிய பொசிஷன் இது இல்ல. இன்னையில இருந்து உங்களை சீனியர் மேனேஜரா நான் ப்ரமோட் பண்றேன். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிரபு. தேங்க்யூ. இப்போ இருக்க இந்த ஃபயர், சின்சியாரிட்டி எல்லா பொறுப்புலையும் இருக்கணும். ஓகே மேம், கண்டிப்பா இருக்கும். யூ மே கோ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பிரகாஷோட பர்த்டேவை நம்ம வீட்டில் செலிப்ரேட் பண்ண போறோம். இந்த ஃபங்க்ஷன் ரொம்ப ரொம்ப கிராண்டா இருக்கணும். ஃபங்க்ஷன்ல ஏன் புள்ள குணமாயிட்டான்னு நம்ம சொந்த பந்தம், ரிலேட்டிவ்ஸ், பிசினஸ் பார்ட்னர்ஸ்னு இப்படி எல்லாரையுமே இன்வைட் பண்ணி என் பையன் கம்ப்ளீட்டா கியூர் ஆயிட்டான்னு நான் எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ண போறேன். அதனால தமிழ் மா, இந்த ஃபங்க்ஷன் ஓம் பொறுப்பு.
எப்பவும் போல சிறப்பா இந்த ஃபங்க்ஷனை ஆர்கனைஸ் பண்ணிடு. ம்? எந்த குறையும் இருக்கக்கூடாது. ஓகேவா? இல்லம்மா, என்ன? ஃபங்க்ஷனை அத்தையே பண்ணட்டும் ஜனாமா. இல்ல தமிழ், மீனா பொறுப்பா இல்ல நீயே பண்ணு. ம்? இல்லம்மா, அத்தைக்கு மாமாவோட பிறந்த நாளை கொண்டாடணும்னு நிறைய ஆசை இருக்கும். நீங்க அத்தை கிட்ட கொடுக்கறது தான் முறை. நான் அத்தைக்கு கூட இருந்து ஹெல்ப் பண்றேன். யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ண வேணாம். என்ன நீ எனக்கு விட்டு கொடுக்குறியா? அப்படிலாம் இல்ல அத்தை. மீனா, தமிழ் இப்ப என்ன சொன்னுச்சு? எதுக்கு நீ இப்படி கோச்சிக்கிற? அம்மா, ஃபங்க்ஷனுக்கான வேலை எல்லாத்தையும் மீனாவே பார்த்துக்கிடட்டும். சரி, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா ஃபங்க்ஷன்ல எந்த குறையுமே வந்துடக்கூடாது. சாப்பாடு மற்ற விஷயம் எல்லாத்தையும் ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணிக்கோ. நம்ம ஹோட்டல்ல இருந்து செஃப்ஸ் எல்லாம் வர வச்சுக்கோ. சரிங்க அத்தை, நான் பாத்துக்கிறேன். மீனா, கதவை சாத்துங்க. என்ன? கதவை சாத்துங்க. ஹால்ல அத்தனை பேருக்கு முன்னாடி அதிகமா பேசக்கூடாதுன்னு பொல்ல கடிச்சுக்கிட்டு நின்ன. இன்னைக்கே முடிவு பண்ணுங்க, உங்களுக்கு நான் முக்கியமா இல்ல உங்க தங்கச்சி முக்கியமா? என்ன மீனா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நான் நிம்மதியா தூங்கி எத்தனை வருஷம் ஆச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? மீனா, 20 வருஷங்க. 20 வருஷம் உங்க காலடியில உட்கார்ந்துகிட்டு எவ்வளவு அழுது இருப்ப, எவ்வளவு வேதனைப்பட்டிருப்ப. 24 மணி நேரமும் உங்களை பத்தியே யோசிக்கிற என்னோட ஃபீலிங்ஸ்க்கு மரியாதை இல்ல. ஆனா இத்தனை வருஷமா உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டு உங்களை பத்தின எந்த யோசனையுமே இல்லாம எங்கேயோ வாழ்ந்த ஒருத்திக்காக இவ்ளோ துடிக்கிறீங்களே. அப்போ கட்டின பொண்டாட்டிய விட ரத்த பாசம் தான் பெருசு, அப்படிதானே? மீனா, அப்படியெல்லாம் இல்லம்மா. அன்னைக்கு ஏதோ என்னமோ நடந்திருக்கு. அது என்னன்னு இப்ப வரைக்கும் யாராலையும் உறுதியா சொல்ல முடியல. உங்களால சொல்ல முடியல, எங்களுக்கு உறுதியா தெரியும். அந்த ரத்னம் தான் உங்களை கொலை பண்ண பாத்திருக்கான். இப்போ அவ உங்க தங்கச்சி இல்லைங்க, அந்த ரத்னத்தோட பொண்டாட்டி. அத மறந்துடாதீங்க. அவளை எப்படி உங்களால மன்னிக்க முடியுது?